ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ரில்லிங்காவும் இருக்கும். அதே மாதிரி ரொமான்டிக்காவும் இருக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? நம்ம மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான். ஸோ அப்படியே நின்று அழுதுட்டு இருக்காங்க. எரிது சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்ல யோசிக்கிறா, அவ ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்திருப்பான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த கலரிய பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அப்படியே அவ அழுக சிரிப்பா மாறுது. அவ மனசுக்குள்ள என்னமோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா நீ இறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன, என் பிரதர் இறந்ததை பார்த்துட்டு உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க இறந்து போனான்ல அவனோட அண்ணன். அவன் தான் நம்ம ஹீரோ. ஹீரோயினை பார்த்து அப்படியே நின்னுட்டு இருக்க. டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுக போக ஹீரோ பிடிக்கிறான். இதைத்தானே எதிர்பார்த்தேங்கிற மாதிரி கொடைய பிடிச்சிட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் லைட்டா சிரிச்சுட்டு, உங்களுக்கு இதுதானே வேணும் பிக் பிரதர்னு சொல்லி வேற கேக்குறா. எதுவுமே பேசாம நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அமைதியே யோசிச்சுட்டே இருக்க. அங்க இவளோட மாமியார், அதாவது இறந்து போனான்ல அவனோட அம்மா வரா. அதான் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சதுல, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுல சைன் பண்ணி கொடுன்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. அதை பார்த்து நீ ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எதுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும்? லீகலா நான் அவனோட ஒய்ஃப், எல்லாமே எனக்கு தானே சொந்தம்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ வரான். கரெக்டு தானே? லீகலா ஒய்ஃபுக்கு தான் எல்லாமே, மத்தவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஷியுவோட சொத்து எல்லாமே, அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒய்ஃபுக்கு தான் லீகலா போகும். லீகல் ஒய்ஃபுக்கு தான் எல்லாமே இருக்கு. நம்ம நினைச்சாலும் அதை நம்ம எடுக்க முடியாது, தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அம்மாக்கு. அம்மா அப்படியே அந்த ஹீரோயினோட பக்கத்துல போறாங்க. இங்க பாரு, உன்கிட்ட சொல்றேன், மறந்துடாத, உன் அப்பா இன்னும் ஜெயில தான் இருக்கான், சீக்கிரமா சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா ஹீரோ காப்பாத்திட்டான்னு ஹீரோ அமைதியா அங்க அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க. அப்புறம் ஹீரோயின் மெல்ல மெல்ல ஹீரோட பக்கத்துல போக, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெல்ப்பா நானா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ தானே லீகலா ஒய்ஃபு, அதை தானே சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் கிடையாது, எனக்கு வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் இவன் மேல. ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி தான் இவன் பண்றான்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, உனக்கு இதுக்கு அப்புறமும் எல்லா ஹெல்ப்பும் நானே பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோட பக்கத்துல போய் நிக்கிறா. சரி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்துன்னு சொல்ல, கழுத்துல ஒரு செயின் இருக்கா, அதை உத்து உத்து பாக்குறான். அந்த செயின் நம்ம ஹீரோவோட தம்பி, அவன் தான் கொடுத்திருப்பான் ஹீரோயினுக்கு. சோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கீழே நின்று ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். எனக்கு அந்த செயின் வேணுங்கிற மாதிரி கையை பக்கத்துல கொண்டு போக பயந்து போய் ஹீரோயின் அப்படியே கையை அந்த பக்கம் நகர்த்துறா. எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த செயினை அப்படியே கழட்டி கையில அத்து எடுத்துட்டான். இது உனக்கு சூட்டே ஆகல, இது உனக்கு வேணாம், வேற வாங்கிக்கேன்னு சொல்லி டக்குன்னு தூக்கி கீழே போட்டான். உனக்கு அவனை பத்தின உண்மை எப்பயோ தெரியுங்கிறது எனக்கும் தெரியும், சரியா? சீக்ரெட் தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. யோசிச்சு பாக்குற ஒரு குட்டி பிளாஷ்பேக்க. இவளோட ஹஸ்பண்ட் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது இவனோட சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. அதுக்காக ஹீரோயினோட அப்பா ஜெயிலுக்கு போயிருப்பான். அதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். வேற ஒரு பொண்ணு கூட மேட்ரு பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுவா. நான் உன்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்ப நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஹீரோவும் தள்ளி நின்று பார்த்திருப்பான். அன்னைக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹீரோக்கும். இவனையா நம்பி நீ போனங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. எதுவுமே பேசாம ஹீரோயின் அப்படியே அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க. உனக்கு என் தம்பியை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நீ எவ்வளவு நாள் அவனையே நம்பிட்டு இருக்க போற? நான் சொல்றத மட்டும் நீ கேளு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. எனக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது, நீ ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்ல பக்கத்துல போய் அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோய்க்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இவனை நம்பலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு பதட்டம். அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டான்னு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா. அவ பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கா. உனக்கு இந்த ஸ்மோக்கிங் எல்லாம் செட் ஆகல, அதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயினை பார்த்து பேச, ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. இங்க பாரு, என்னால முடியாது, உனக்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அங்க இருந்து போறா. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஷியுவோட
ஹீரோயினோட ஒரிஜினல் பிரதர் கிடையாது, ஸ்டெப் பிரதர் தான். ஆக்சுவலி இந்த சொத்து இவனுக்கு தான் சொந்தம். ஆனா அம்மாவும் மகனும் சேர்ந்து ஆட்டைய போறதுக்காக பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹீரோயினை கூப்பிடறதுக்காக ஹீரோ வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், உங்க ஷென் ஃபேமிலில யாரையும் நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி கடுப்பா சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அங்க இருக்கிற அவ ஹஸ்பண்டோட ரூம்ல போய் தேடிட்டு இருக்கா. லேப்டாப் எல்லாம் ஓபன் பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா, எதுவுமே கிடைக்கல. பக்கத்துல இருக்கிற டிராவரை ஓபன் பண்ணி அந்த டிராயர்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி செக் பண்ண யாரும் வர்ற மாதிரி இருக்கு. ஆஹா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மாட்டிடுவோங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே கையில ஏதோ ஒரு பெண்ணு மாதிரி எடுத்துட்டு அங்க போறா. யாரோ ரூம் கதை ஓபன் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கு. பெண்ணை வச்சு அவங்க மேல குத்தலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கொண்டு போக டக்குன்னு கைய பிடிக்கிறான். வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அந்த நேரத்துல அங்க வந்திருப்பான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. எனக்கு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்ல, யாரோ இங்க வந்த மாதிரி இருக்கு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு தேவையான எவிடன்ஸ் இங்க இருக்கு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கையில கொடுக்குறான். உன் அப்பாக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தானே இந்த தேடி நீ வந்த. இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. உன் அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. என்ன சிஸ்டர் இல்லா, உனக்கு பழி வாங்கணும்னா என் கூட சேர்ந்து நான் சொல்றத மட்டும் கேளு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பழி வாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷனா இருக்கு. இவனை நம்பலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இந்த எவிடன்ஸ் உன் கையில எப்ப கிடைச்சது, அத பத்தி உனக்கு எதுக்கு, நான் அப்புறமா இத பத்தி உன்கிட்ட சொல்றேன், என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வரியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். தனியா நீ சண்டை போடுறதுக்கு பதிலா என் கூட ஒன்னா இருந்தனா எதிரிகளை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அழிக்கலாம். புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு லைட்டா டவுட், இவனை நம்பலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. அதாவது உனக்கு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுல, டைவர்ஸ் வந்துட்டு போடிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சிவ் சொல்லியிருப்பான். அதுக்காக ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா, இவனை டைவர்ஸ் பண்ணிடலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு கூப்பிடுறா. அவன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருப்பான் போல, ஒரு பொண்ணோட கார்ல கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோயின் ஃபோன் பண்ணி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன் வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஒரு வழியா அவ டைவர்ஸ் பண்ணிட்டா. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அப்படியே சார் மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க, இங்க இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்து இவங்கள அப்படியே இடிச்சிருச்சு. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து அங்கதான் அந்த ஷியு இறந்து போயிருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து நின்றுப்பா. அதாவது இதை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அவளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எப்படியோ இவன் இறந்து போயிட்டான், இப்ப நம்மள தட்டி கேட்க ஆள் இல்ல, அந்த டைவர்ஸ்க்கு வேலை இல்ல, என் அப்பாவை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரக்கு நானே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சிரிப்போ அழுகையும் சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே ஹீரோயின் அப்செட்டா இருக்கா. ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஒரு டைம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க. அந்த காப்பாத்தின பையன் தான் இந்த ஷியு. அப்படிங்கறனாலதான் அவனை லவ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோயின் ஆசைப்பட்டிருப்பா. அதுதான் அங்க நடந்திருக்கும். நீ என்னை காப்பாத்தினங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன் கூட நான் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னையும் என் அப்பாவே அழிக்கணும்னு நினைச்சிட்டீல. இதுக்கப்புறம் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ இறந்து போனது எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பா. இப்ப அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பா. அவ வாழ்க்கையில நடந்த எல்லா மேட்டரும் அவ கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. போதும், இதுக்கு மேலேயும் இதை பத்தி யோசிக்க விரும்பல, என் அப்பாக்கான எவிடன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்ல ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். நீயே யோசிச்சுக்கோ, அப்புறம் உன்னோட ஷேர்ஸ் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுமோ டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக டக்குன்னு ஹீரோயின் போய் கையை பிடிக்கிறா. இப்ப நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, உங்க கூட நான் ஒன்னா இருக்கனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் அப்பாக்கான எவிடன்ஸ் உனக்கு வேணும் அவ்வளவுதானே, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்க ஒரு இடத்துல மாட்டித்தான் ஆவாங்க, அது தெரியும்ல, உன் அப்பா எங்க இருக்காருன்னு, அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட மதரை பாக்குறதுக்காக, அதாவது ஸ்டெப் மதரை பாக்குறதுக்காக அவனும் அங்க போயிருப்பான். ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வர கரெக்டா ஹீரோயினும் அங்க வர. வந்தோடனே ஹீரோயின் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக என்னோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணீங்க, அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு அம்மா கிட்ட கேட்க, இங்க பாரு, ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொன்னதுதான், இது எல்லாம் என் பையனோட ஷேரு, அதெல்லாம் உனக்கு லீகலா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீ சைன் பண்ணிட்டு போ, உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா நான் தரேன், அதுக்காக ஷேர் எல்லாம்
எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. சென் ஃபேமிலி எதனால உன்னை இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோன்னு தெரியும்ல. உன் அப்பா ஜெயில இருக்கான் தெரியும்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து அப்படியே ஹீரோயின் மேல ஊத்தி விட ஹீரோனோட மூஞ்சில பட்டுருச்சு. ஹீரோ காப்பாத்தலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோயின் கையை பிடிச்சி தட்டி விட்டா. எல்லாம் முடிஞ்சிச்சா? அப்புறம் லீன் என்ன வீடியோல எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம், எல்லாமே இங்க எவிடன்ஸ் கரெக்டா இருக்கு. இதை மீடியாவுக்கும் போலீஸ்க்கும் கொடுத்தா அப்புறம் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் கண்ணாடியில கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அது தெரியாம அம்மா பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க, அங்கிருந்து ஹாட்டா ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் போய் அங்க இருக்க அம்மாவோட மண்டையிலேயே ஊத்தி விட்டா. ஐயோ ஐயோன்னு சொல்லி அவ பாட்டுக்கு அலறன்னு அலறிட்டு கிடக்குறா. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு திரும்ப பண்ணிட்டேன்னு சொல்ல, கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதனால் லீக் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அம்மா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இது இதோட விடாதீங்க. உங்களோட பிரச்சனை நீங்க பெருசாகத்தான் பாக்குறீங்க. நான் சொல்றதை கேளுங்க, இது இதோட விட்டுருங்க, அதான் நல்லது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மற்றதை பத்தி பேசிக்கலாம். இந்த ஸ்கேண்டல்ஸ் வெளியே வந்தா நம்மளோட ஸ்டாக் எந்த அளவுக்கு குறையுன்னு உங்களுக்கு தெரியும்ல, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. அங்க வந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ அப்பாவை காப்பாத்துறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது வேணும்னு சொல்லி அங்க இருக்க லாயர் கிட்ட ஏதாவது கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவ கன்னத்துல அப்படியே செவந்து போயிருக்கு அந்த டீ பட்டுச்சுல்ல, ஹாட் வாட்டர் அந்த கரை. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா கையில இருந்து அப்படியே ஒரு ஐஸ் பேக் எடுத்துட்டு வரான். கர்ச்சீஃப்ல போட்டு அதை அப்படியே ஹீரோயினோட கன்னத்துல வைக்கலான்னு போக, நானே வச்சுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. தலை அந்த பக்கம்னு சொல்லி கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவே வச்சு விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ சொல்றான், அடுத்த டைம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, உனக்கு தான் கஷ்டம்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, யாருக்காக நீ இந்த மாதிரி அடி வாங்குறங்கிறத முதல்ல யோசிச்சுக்கோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் பாக்குறான். கண்ணை ஃபுல்லா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. கையில தொட்டு தொட்டு பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் அப்படியே ஊதிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு. அவன் மனசு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்க என்ன பண்றதுன்னு புரியல. என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது ஒண்ணும் இல்ல, ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹாட்டா? ஆமா ஆமா, அந்த வாட்டர் ஹாட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக ஹீரோக்கும் புரியுது அவன் லைட்டா தடுமாறுறான்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு போய் பார்க்க கரெக்டா அம்மா கிட்ட மாத்திக்கிட்டாங்க. ஐயோ நான் மாட்டினேங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்து போயிருக்க. ஹீரோ ஹக் பண்ணிட்டே இருக்கான். அம்மா அப்படியே பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு மாட்டத்தான் போறோங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே அம்மா பக்கத்துல க்ளோஸா வந்துட்டாங்க ஹீரோயினை பாக்குறதுக்கு. அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து கையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு பையன் இருக்கான். இந்த அம்மா வயசுக்கு இந்த அம்மா அந்த பையன் கூட கில்மா பண்ணிக்கிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் அஃபேர்ல இருப்பாங்க போல. எதுக்கு இங்கெல்லாம் வர, வா ஒரு மாதிரி இருக்கு, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்பாடா போயிட்டாங்களாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. ஹீரோட வீல் சேர்ல தான் ரெண்டு பேரும் அப்படியே படுத்திருப்பாங்க. போயாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கலான்னு போறா. டோர் கிட்ட போன அம்மாக்கு திடீர்னு மறுபடியும் டவுட்டு. அப்படியே க்ளோஸா பக்கத்துல வரலான்னு பார்க்க டக்குன்னு ஹீரோ ஹீரோயினுக்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க. அம்மா மறுபடியும் அங்க பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க ஏதோ ஒண்ணு பார்க்க. பேபி என்ன நீ எதுக்கு அங்க போற, இவ்வளவு அவசரமா, ஓவர் திங்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேடிக்கு அந்த ஆளு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக, ஹீரோயினும் ஹீரோவும் இங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அவங்க பார்த்துட்டே இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள், இந்தா உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அம்மா மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் உனக்கு தேவையான பணம் எல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஒழுங்கா பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துரு, கம்பெனிக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் பேசல. நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது, சரியா, எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்படியே தான் பேசிட்டு இருப்ப, எதுவுமே உனக்கு கிடைக்காது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ மேல நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் ஒரு செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு தான் அங்க இருந்து கிளம்ப கையில ஒரு கிளிப்பு மாதிரி வச்சிருக்கான், சின்ன பசங்களாம் வைப்பாங்களா அந்த மாதிரி. அதை பார்த்து ஹீரோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அப்படி நடு ரோட்ல வாமிட் பண்ணிட்டு இருக்கா. அவ மதர் இன்லா பண்ணது, அவ ஹஸ்பண்ட் பண்ண அந்த சீட்டிங்னு எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அவன் இறந்து போறது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப எனக்குன்னு எதுவுமே இல்லையா, என் அப்பாவை காப்பாத்த ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், அதுவும் முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையேன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படி ரோட்ல உட்காந்து இதை நினைச்சு அப்படியே அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு யாருமே இல்லைன்னு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. என்ன திங்க் பண்ணிட்டீங்களா மேடம்னு சொல்ல, ஷென் ஃபேமிலியில யாரையுமே நம்ப கூடாதுங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. ஸோ ஹீரோ கூட நடந்த மூமெண்ட்டும் அவ கண்ணு முன்னாடி வருது. வேணாம், இவனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசி
கடைசியில என்ன மாட்டி விட்டுருவாங்கிற மாதிரி திங்க் பண்ண, என்ன இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்க. சரி, இத பத்தி நீ யோசிக்கிறத விட்டுட்டு நான் சொல்றத நீ கேளு. உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு ஈஸ்ட் சிட்டில. அங்க என் கூட வந்து ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னதுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா ஹீரோயின். உனக்கு அதுதான் சேஃப்டியான இடம். நீ வேற எங்க போனாலும் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கார்ல கூப்பிட்டுட்டு வர, ஹீரோயினும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருக்கா. அப்படியே கார்ல படுத்திருக்கா. ஹீரோட தோல்ல சாயும் போது ஹீரோ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயினை ஹீரோக்கு தெரியும் போல. சோ அப்ப இருந்து சார் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா அது ஹீரோயினுக்கு தெரியாது போல. அப்படியே ஹீரோயின் தோல்ல சாஞ்சுக்க ஹீரோ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது புக்கு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது தூக்கமா வருது. சாஞ்சு கீழே விழுகலான்னு போக பூடி வந்து ஹீரோ அங்க உட்கார்ந்துருப்பான். அவன் கையில தான் சாஞ்சிருப்பா. அவ கிளிப்பு கீழே விழுக அந்த கிளிப்பை எடுத்து இவன் பார்ப்பான். ஆக்சுவலி இப்ப காலையில ஒரு கிளிப்பு கையில வச்சிருப்பான்ல, அது நம்ம ஹீரோயினோட கிளிப்பு தான் போல. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்திருக்கு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிட்டு அதை கையில வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். சோ நம்ம ஹீரோயினும் பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு தெரியாம அப்படியே ஹீரோட தோல்ல சாஞ்சு தூங்கிட்டா. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வர, அவ ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி சுத்தி அப்படியே வந்துட்டே இருக்கா. மறுபடியும் அங்க இருக்க ட்ரிங்கை பார்த்துட்டு ட்ரிங்க் வேணும்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பாட்டில் ஓபன் பண்றா. அதை அப்படியே இங்க இருக்க கிளாஸ்ல ஊத்த கீழே தான் ஊத்துறா. ஃபுல் போதையில என்ன பண்றான்னு அவளுக்கே புரியல. கிளாஸ் வேற கீழே விழுந்து உடைய ஹீரோயினோட கையில பற்றுமோன்னு பயந்து போய் வேகமா ஹீரோ போய் அப்படியே ஹீரோயினை பிடிக்கிறான். அந்த கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. ஹீரோயின் அப்படியே சுத்திட்டே ஹீரோ ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா இவங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் ட்ரிங்க் அப்படியே கீழே கொட்டிட்டே இருக்க. தள்ளுன்னு பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அவ ஃபுல் போதையில இருக்கனால அவளுக்கு ஒன்றும் புரியல. நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக கீழே விழுந்திருக்க அந்த கிளாஸ் பீஸ் காலில் குத்திரும்னு பயந்துட்டு அப்படியே ஹீரோ தூக்கிக்க கண்ணத்துல இருந்து அப்படியே மோந்து பார்த்துட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளேன்னு அப்படியே பக்கத்துல போய் க்ளோஸா ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கா ஹீரோவை. உன் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ஏ வாயை மூடுடிங்கிற மாதிரி அங்க இருந்து எப்படியோ ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ வந்துட்டே இருக்கான். அவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோவை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கிறா. ஒரு வழியா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்க டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே க்ளோஸா இழுக்கிறா. ஒன்றும் புரியல ஹீரோக்கு. என்னடா இவ இப்படிலாம் பண்றாளேன்னு பார்த்துட்டே இருக்க, நீ யாருன்னு தூக்கத்துல கேட்டுட்டே இருக்கா. எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மேடம் மட்டையாயிட்டாங்க. ஹீரோக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி ஓகேன்னு அவளோட தலையை மட்டும் லைட்டா கோதி கொடுத்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் தான் நம்ம ஹீரோ ஏதோ ட்ரிங்க் மாதிரி ஒன்று ரெடி பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹேங் ஓவர் ஆயிருக்குல்ல, ஹேங் ஓவர் ட்ரிங்க் போல ஏதோ தூக்கி போட்டுட்டு ஹேர்பல்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினும் இன்னும் காணும். அதுக்கப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்க அந்த ஹெர்பல் டீ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஹீரோ அப்படியே குக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் மேல இருந்து இறங்கி வரா. ஹீரோவை பார்த்து நீ ஷாக்கா இருக்கா. அப்பதான் புரியுது ஹீரோட வீட்டுல இருக்கேன்னு. ஆனா ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஷாக்கா இருக்கு. இவனுக்கு வீல் சேர்ல இருந்து எப்படி நிக்கிறான். அவன் கால் எப்படி சரியாச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்துட்டே இருக்க. ஹீரோயின் ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. என்ன நேற்று நைட்டு நடந்தது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் யோசிச்சு பாக்குறேன் நேற்று நைட்டு ஹீரோ சேவ் பண்ணது இவ ஹீரோ கிட்ட தப்பா நடந்துகிட்டதெல்லாம். அப்புறம் என் ட்ரெஸ்ன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை குடிஞ்சு பாக்குறா. ஆன்டி தான் சேஞ்ச் பண்ணாங்க, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல அப்பதான் ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓ அப்படியா, எதுக்காக நீங்க கால் சரியில்லைன்னு சொல்லி நடிச்சீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா. அதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்தது, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் இங்க வந்திருப்பான் ஹீரோ. 5 வருஷம் அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். ஆனா உங்க இறப்புக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அங்க பார்த்தா இவனோட ஸ்டெப் மதரும் அந்த ஷீயும் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஹீரோ பத்தி தான் பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா பத்தியும் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவோட சாவுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து எனக்கு கால் வராதுன்னு சொல்லி நான் நடிச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் உன்கிட்ட என் கூட சேர்ந்துருன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா. உன் அப்பாவையும் காப்பாற்றணும், என் அம்மாவோட சாவுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம 2 பேர் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ சொல்றதுல ஓகே தான், இருந்தாலும் அவங்க உன்னோட ஸ்டெப் மதர் தானேன்னு சொல்ல, இதை பத்தி அப்புறம் பேசலாம், முதல்ல ஹேங் ஓவர் டிங்க குடி, அப்பதான் உனக்கு தலைவலி வராதுன்னு சொல்லி கையில கொடுக்க ஹீரோயின் கையில வாங்கிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே பக்கத்துல க்ளோஸ் அப் போய் உட்காரான். நம்ம 2 பேரும் இப்போ ஒரே போட்ல தான் இருக்கோம். ஸோ நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ இங்க இருந்தா அது உனக்கு நல்லதா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, என்னோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, பணம் வந்து நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்ல, நான் இப்ப அதை பத்தி கேட்கல. நீ வெளியே போயிருந்தாலும் உனக்கு பிரச்சனை, நீ என் கூட இருக்கும்போது அது சேஃப்.
ஏன்னா என் அம்மாவோட ஆளுக வெளியே எல்லாரையும் தேடுவாங்க. என் ஸ்டெப் மதரோட ஆளுக. நீ இங்க இருக்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என் கூட நீ இருக்கேன்னா அது உனக்கு சேஃபா இருக்கும். யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. என்ன பண்றதுன்னு திங்க் பண்ணிட்டு நிக்க ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். இவனை நம்பலாமா வேணாமா? இவன் எதுக்கு இப்படிலாம் பண்றாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோவை பார்த்துட்டே இங்க நிக்கிறா. என்னாச்சுன்னு ஹீரோ திரும்பி பார்க்க, ஒண்ணும் இல்ல சும்மா தான் பார்த்தேன். யோசிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் யோசிக்கிறேனாவது சொல்லியிருக்காளே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க. அதாவது ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயினோட பேர்ல தப்பு தப்பா கேரக்டரை சொல்லி அவளை எப்படியாவது ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக ஸ்டெப் மதர் பிளான் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இவ ஹஸ்பண்ட் இறந்து போன அடுத்த செகண்ட் அவனோட அண்ணாவே இவன் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்ல ஹீரோ அங்க வேகமா வரான். சொல்றதெல்லாம் தப்பு. அவ என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணல. நான் தான் அவ கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் தான் அவளை கரெக்ட் பண்றதுக்காக பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தெரியாம என் ஸ்டெப் மதர் தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இவன் எதுக்கு என்ன சேவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். அதான் அவன் மேல பழிய போட்டுக்கிறான்னு. நீ வேணும்னு சொல்றியா? இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுக்குலாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு அம்மா சொல்றாங்க. அது அது அப்ப இந்த மாதிரி கிடையாது. நான் தான் சொல்றேன்ல எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு புரியாம அமைதியா இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவளோட மதர் இன் லாவை பத்தின மேட்டரை போட்டு காட்டுறா. அதாவது 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களா அந்த குட்டி பையன் கூட. அப்ப பேசினதெல்லாம் ரெக்கார்ட் எடுத்து ஹீரோயின் போட்டு காட்ட எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இல்ல இது என்னோட வாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. பட் எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, இதை பத்தி முதல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பேசு. நீ எதுக்கு தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசுற அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, உங்களை பத்தின உண்மை எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவளுக்கு ஷேர் கம்மியா இருக்கு அவ்வளவுதானே. அதனால இவ போர்டு மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்னோட 33% ஷேரை இப்ப நான் இவளுக்கு கொடுக்க போறேன். ஸோ இப்ப 51% ஷேர் இவகிட்ட தான் இருக்கு. இவ தான் லீகலா இங்க என்ன நடக்குங்கிறது முடிவு பண்ணணும். அது உங்களுக்கு புரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாக்கு கடுப்பா இருக்கு. அவளுக்காக நீ என்ன பகிச்சுக்கிறியாங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்க. நான் சொல்றது உண்மைதான். என்னோட ஷேர்ஸ் எல்லாமே அவ பேர்ல எழுதி கொடுத்தாச்சுன்னு சொல்ல, சரி இப்ப போர்டு மெம்பர் அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸோட டைரக்டரா நான் ஒரு முடிவு பண்றேன். இதை பத்தின எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த மேடம் இல்லீகலா இங்க என்னென்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, சுத்தி இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பத்தின தப்பான கேரக்டர் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களை எங்க கூட நாங்க வச்சுக்க விரும்பல. நீங்க டைரக்டரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினுக்கு டவுட். எதுக்காக எனக்காக இது பண்ண? அதுவா நீ வின் பண்ணும். எனக்கு புரியல. உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் எதுக்காக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடி சொன்னேன்ல, அதை ப்ரூவ் பண்ணும்ல, அதுக்கு அதை இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ காமெடியா பேசுறான். ஆனாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஏதோ ஒன்று பண்றான் அப்படிங்கிறது புரியுது. அப்படியே அவன் பக்கத்துல போய் அவன் காலை மிதிச்சுட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளவுதான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு என் கேரக்டரை தப்பா பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கா அம்மா காலு வலிக்குதுங்கிற மாதிரி பிடிச்சிட்டே ஆகணும். அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவனை மீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அவனை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாம பழக்கன்னு அந்த பக்கம் ஓடி போறா. ஆனா நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சுத்தமா இவளை மீட் பண்ணவே முடியல. ஹீரோ இருக்க இடத்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக பூனை மாதிரி நடந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் ஹீரோவோட கண்ணுல படாம அப்படியே மறைஞ்சு வீட்டுக்குள்ள போக, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்றது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி, நீங்க இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்குறா. தூங்கல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வாட்சை பார்த்துட்டு பக்கத்துல போறான். ஹீரோயினோட பக்கத்துல போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே அவ பின்னாடி போயிட்டே இருக்கா. இவனும் அவ பக்கத்துல க்ளோஸா போக டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அமைதியா நின்றுட்டு இருக்கா. 17 மணி நேரம் ஆச்சு உன்னை நான் பார்த்து. நீ என்கிட்ட பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே நான் அவாய்ட் பண்றேன். என்னை பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் வீட்டில் இருக்கனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வர. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எதுக்காக என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது நம்ம சொல்ல வர அதுக்குள்ள அவன் டம்முன்னு மேலே விழுந்துட்டான். என்னாச்சு ஷென்யான்சி என்னாச்சுன்னு சொல்லி தொட்டு பார்க்குறா. அப்படியே ஒரு மாதிரி ஹீரோ கீழே விழுக போறான். ஐயோ இவன் என்னடா இப்படி விழுக போறான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டா அப்படியே கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிட்டா. என்னாச்சுன்னு
ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல தண்ணி தண்ணின்னு ஹீரோ கேட்குறான். தண்ணியா, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி எட்டு வரேன், அச்சோ என்னாச்சுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஹீரோயின் வேகமாக அந்த பக்கம் போக ஹீரோ கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே கையெல்லாம் சூடாக்கி நெத்தியில வச்சுக்கிறான். இவ வர்றதுக்கு முன்னாடியே ஃபீவர் இருக்க மாதிரி ஃபேக்கா ஒரு ஃபீவரை ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட அப்படியே க்ளோஸா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஹீரோயினுக்கு தெரியாம பூனை மாதிரி வர கடைசியில மாட்டிக்கிட்டாளா. இப்ப தண்ணி எட்டு வர அப்படியே அவன் படுத்துட்டான். இந்தாங்க தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோ தொட்டு பாக்குறா. அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தண்ணி குடுன்னு சொல்லி கையை பிடிச்சி தண்ணியை குடிச்சிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. மறுபடியும் டம்முன்னு அப்படியே பெட்லேயே விழுந்துட்டான். என்னாச்சு இவருக்குன்னு தொட்டு பார்க்க லைட்டாக ஹீட்டாக இருக்கு, கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கு. மெடிசன் எடுத்துட்டு வரலான்னு அந்த பக்கம் போக டக்குன்னு கையை பிடிச்சி என் பக்கத்துலேயே நீர், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு ஃபீவராக இருக்கு, கொஞ்சம் மெடிசன் கொண்டு வரேன், எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ சொல்றான், நீ என் பக்கத்துலயே இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சுகரா ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்க சரி ஓகே கஞ்சி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சுகர் வேற கேட்டார்லன்னு சொல்லி ஏதோ போட்டு ரெடி பண்றா. அப்புறம் அதுல பூண்டு மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே ஆட் பண்ணிட்டு அது அப்படியே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, ஹீரோக்கும் கொடுக்குறா. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்துட்டான். அப்புறம் பார்த்தா மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோ எழுந்து பார்க்க ஹீரோயின் அப்படியே பெட்ல கை வச்சு கீழே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க. முடியை டச் பண்ணலான்னு பார்க்க டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சிட்டா. ஹீரோயின் எந்திச்சதை பார்த்துட்டு ஹீரோ தூங்குற மாதிரி நடிக்க பாவம் அவரு ஃபீவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா தொட்டு பார்க்க அப்படியே ஹீரோ இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். அவன் ஃபேஸை தொட்டு தொட்டு பாக்குறா. பரவாயில்லையே காய்ச்சல் சரியா போயிடுச்சு போல இருக்கு, பாவம் இவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுச்சு, இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி எந்திரிக்கவே முடியல. அப்படியே கீழேயே படுத்துறதுனால ஒரு மாதிரி இருக்கு. எந்திரிக்கும் போது ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோட மேல விழுக டக்குன்னு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறான். நான் எழுப்பி விட்டுட்டேன் நானே ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாக் பண்ணி ஹீரோயினை சுத்தி அப்படி இந்த பக்கம் படுக்க வச்சுட்டு நைட் ஃபுல்லாக நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நைட் ஃபுல்லாக என்ன நீ பார்த்துக்கிட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க, அதனால தான் உங்களை பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல உண்மையா சொல்லு, நீ உன் வாய் மட்டும் தான் பொய் சொல்லுது, உன் மனசு பொய் சொல்லவே இல்லை, உன் கண்ணு வேற மாதிரி சொல்லுதேன்னு சொல்லிட்டு க்ளோஸா பக்கத்துல போயிட்டே இருக்க. ஹீரோயின் அமைதியா இருக்கா. ஹீரோ அப்படியே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டே இருக்கான். ஹீரோயின் எதுவுமே மறுக்கல, அவ்வளவு அமைதியா தான் இருக்கா. கிஸ் பண்ணா கூட மேடம் இந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ற மாதிரி அமைதியா இருக்க. டக்குன்னு க்ளோஸா போய்கிட்டே இருக்கா ஹீரோ. அப்படியே மூக்கும் லைட்டா இடிச்சுக்குது. இப்படியே பக்கத்துல போக நான் உனக்கு கிஸ் பண்ணேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காதுல போய் சீக்கிரட்டா பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட பாவி என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. எதுவுமே பண்ணல, அமைதியா அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா. நான் உனக்கு கீஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல பிடிச்ச ஒரு தள்ளி விட்டு போட அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நீ இருக்க பாத்தீங்களா திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. சரி இப்போ உண்மையா கிஸ் வேணா தரேன் அப்படின்னு சொல்ல வெக்கப்பட்டுட்டு ஹீரோயின் அந்த பக்கம் ஓடி போறா. உன்னோட ஸ்லிப்பரை விட்டுட்டு போற எங்க பாரு அப்படின்னு சொல்ல எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஓடி போக ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கா. அப்படியே கீழே படுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த எவிடன்ஸ் பார்த்தினா அந்த டீடைல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அது இவ ஹஸ்பண்டோட அந்த மொபைலோட அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல இவங்க அப்பா மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறான். அது வேற யாரும் இல்லை, இவங்க அம்மாவோட அந்த கீப்பு பையன் தான். அவன் அப்படியே அங்க இருக்க ஆஸ்ட்ரைவ் எடுத்து ஹீரோயின் மேல போடலான்னு போக டக்குனு ஹீரோ வந்து பிடிக்க முதுகுல பட்டு அது கீழே விழுந்துருச்சு. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கான். உனக்கு ஓகேவா, நீ நல்லா இருக்கியான்னு ஹீரோயினை பார்த்து கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சரி இப்போ நீங்கள் கொடுத்த எவிடன்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்ல நீங்களே கண்ணு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, ஹர்ட் பண்ணுறக்காக ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு தேவை சொத்து தான். என் ஹஸ்பண்டோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல அவர் என் மேலே எந்த ஒரு தப்பும் சொல்லலை. ஸோ இந்த சொத்தெல்லாம் எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ கால் சரியானதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கேட்க அப்போ தான் ஹீரோக்கு புரியுது. சொல்லு உன் அம்மாவும் போய் சொல்லி ஏமாத்திருந்தாங்க, நீயும் சொத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தே எத்தனை நாளுன்னு சொல்ல எதுவுமே பேசாமல் ஹீரோ அமைதியாக இருக்கான். சொல்லு உன் அப்பா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், இப்ப இவனும் போய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து எல்லாரும் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோவை பத்தியும் தப்பா பேச இதை நாங்க மறைக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் மறைச்சதுக்கான ஒரு காரணம் இருக்கு. என் அம்மாவோட சாவுல எனக்கு டவுட் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் நான் கால் சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. என்னது ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களை நம்பி நம்ம ஷேர் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஹீரோ சொல்றாங்க இது என்னோட பர்சனல், இதை பத்தி யாரும் இங்க ஜட்ஜ் பண்ண விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க மேல இருக்க எவிடன்ஸ் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டீங்களா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது. இவங்க பண்ண ஃப்ராட்
கார்டு எல்லாம் இதுல இருக்கு. சோ இந்த சொத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்ப ஷேர் ஹோல்டர் நாங்க தான் அதிகமா இருக்கோம். சோ அதனால நாங்க தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண போறோம்னு சொல்ல அங்கிருந்து அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டா. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அதையே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்க வந்து பார்த்தா ஹீரோட முதுகுல நல்ல காயமா இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல வரா. என்னாச்சு, நான் ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்ல, ஒன்னும் வேணாம் நானே பாத்துக்கிற விடுன்னு சொல்ல, இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு பார்த்துட்டே இருக்கா. என்னால தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் குறுக்க வராம இருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும்னு சொல்ல, ஹீரோட கழுத்துல பின்னாடி பார்த்தா ஒரு மார்க் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. டக்குன்னு ஹீரோ ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு என்னதுன்னு சொல்லி கேட்க, இந்த தழும்பு எப்படி வந்தது, அது சின்ன வயசுல வந்தது, ஒரு டைம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனப்ப கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல, டைட்டா ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினை சேவ் பண்ண அந்த இடத்துல இருந்த அந்த ஆளுக்கு இதே தழும்பு தான் இருந்தது. அப்ப என்ன காப்பாத்துனது யாரா இருக்குங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. என்ன நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லல, அதான் சொல்லிட்டேன்ல. ஓ அப்படியா, இந்த ஐடென்டிக்கல் ஸ்கேர் எப்படி வந்தது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோயின் அட்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறா. அப்போ ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அட்மிட் பண்ணது ஹீரோட பேர் தான் இருக்கு, யான்ஷின்னு. அதை பார்த்துட்டு அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்போ இத்தனை நாளாக என்னை காப்பாத்தந்து அவன் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா, என்னை சேவ் பண்ணது இவன் தானான்னு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் அப்படியே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அந்த நெருப்புலேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி வர அப்படியே கீழே விழுக ஹீரோயின் இந்த பக்கமாக திரும்பி படுத்திருப்பான். கழுத்தில் இருக்க தலைமை மட்டும்தான் ஹீரோயின் பார்த்துருப்பா. இப்போதான் எல்லாமே புரியுது. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவன் தான். நான் தான் இத்தனை நாளாக அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது யான்ஷின்னு தெரியாமே நடந்துகிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கா. நான் எப்படி ஒரு தப்பான பர்சனை கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை காப்பாத்த வந்தவன் எனக்காக இவன் எல்லாமே பண்ணுவான்னு சொல்லி 5 வருஷமா நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஏதோ ஒரு வண்டி வருது. அதுக்குள்ள ஹீரோ வந்து டக்குனு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டான். இது ரொம்ப ரிஸ்க்னு தெரியாதா, நீ பாட்டுக்கு அசால்ட் அங்க நின்றுட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்ல, இவ்வளவு நாள் அறிவு இல்லை, இப்பதான் எல்லாம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. என்னதுன்னு சொல்லி கேட்க, என்னோட வாழ்க்கைக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொல்றேன்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நீ ஏன் இந்த உண்மையை என்கிட்ட முன்னாடி சொல்ல, எனக்காக தான் நீ எல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நான் எப்படி சொல்ல முடியும், சொல்லு, உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தான், ஆனா அது அப்பயே முடிஞ்சு போச்சு. அப்ப என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காலில் அன்னைக்கு உன்னை காப்பாத்தினே ரொம்ப அடிபட்டுருச்சு, அப்ராட் போக வேண்டிய அந்த நிலைமை. நான் அங்கே போயிட்டேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்ராட்லேருந்து திரும்ப வந்தேன். என் கால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து சொல்ல முடியுமா உன்னை காப்பாத்துனது நான் தானு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னோட டிசபிலிட்டியை நான் ஒரு நல்லதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். என் அம்மா சாவுக்கு யாரு காரணம், எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அதை பயன்படுத்திட்டு நான் அமைதியா அந்த வீட்டுல இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே நீ இருந்த, ஆனா உன்கிட்ட எந்த உண்மையை என்னால சொல்ல முடியல. அப்ப நான் ஒரு இன்ட்ரோவெர்ட்டா இருந்திருக்கேன். அப்ப எனக்கு தைரியம் இல்லை உன்கிட்ட உண்மையே சொல்ல. எப்ப சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ என் தம்பியோட சந்தோஷமா இருந்து நான் அந்த வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தைரியம் இருக்குல்ல, சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. டக்குன்னு ஹீரோ அது சொன்னது கேட்ட உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. 5 வருஷமா நீ தான் அவன்னு நினைச்சுதான் நான் அவன் கூட இருந்தேன், நீன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, என்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு. நீ என்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கே பார்த்தா நிறைய எவிடன்ஸ் இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட சேர்ந்து அங்க இருந்து அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அந்த பையன் பார்த்தா லேப்டாப்ல எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துட்டு ஓகே இப்ப நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போறான். அம்மாக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நிறைய பின்னாடி அப்படி பாடி கார்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வர, கையில லேப்டாப்போட அந்த பையன் போறான். இந்தாங்க மேடம்னு சொல்லி லேப்டாப்பு பென் டிரைவ் எல்லாத்தையும் கொடுக்க, அம்மா வேகமா ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தது இதுக்கு தாங்கிற மாதிரி முறைச்சிட்டு அந்த பையன் நிக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபண்ட் எல்லாம் திருடினது, அடுத்து ப்ரொடியூசருக்கான பணத்தை எல்லாம் எடுத்தது நீ தாங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. வேணும்னே என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நீ பணம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பணம் ஃபண்டு எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. ஆனா என் அப்பா அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லி அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. உனக்காக தான் அவர் போயிருக்காரு, அவர் பொண்ணுக்காக தான் அவர் போயிருக்காருன்னு சொல்ல, இப்ப இவ்வளவு நாள் என் கூட நீ இருந்தது ஷீகன் என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்து கேட்க, என்ன உனக்கு தெரியலையா, நல்லா யோசிச்சு பாரு, என்னோட புது பேரு சீகன், ஆனா அதுக்கு முன்னாடி என் பேர் என்ன தெரியுமா, செங்கியூ அப்படின்னு சொல்ல, செங்கியூவான்னு ஷாக்கா இருக்கு. இந்த பையனோட அப்பாவையும் ஏதோ ஒரு இதுல மாட்டி விடுறதுக்காக இந்த அம்மா எது பிளான் பண்ணிருக்கும் போல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பையன் இங்க வந்திருப்பான். ஹீரோக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் போல. இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்தது இந்த எவிடென்ஸ்க்காக மட்டும்தான்னு சொல்ல, அப்ப எல்லாரும் என்ன இந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக தான் கூட இருந்தீங்களா, நீயும் அப்பா மாதிரியே இருக்கன்னு சொல்ல, சரி ஏன் அம்மா
என் அம்மாவை எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, உன் அம்மா இருக்கிற இடத்துல தான் நான் இருந்தேன். உன் அம்மா இந்த இடத்த விட்டு போகணும், இந்த சொத்து முழுக்க எனக்கும் என் பையனுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இருந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்னோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல, உங்களெல்லாம் சும்மா விட்டுருவேன்னு பாக்குறீங்களா? அப்புறம் உன் அப்பா காலத்துக்கும் ஜெயில தான் இருப்பான். அவனுக்கான அந்த எவிடன்ஸ் எதுவுமே அவன் கையில இல்ல. எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்து நிக்குது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்ல அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கு. சோ இன்வெஸ்டிகேட் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போக முறைச்சுக்கிட்டே அப்படியே அந்த அம்மா நிக்குது. கண்டிப்பா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்பா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு, என் அப்பா கண்டிப்பா வெளியே வந்துருவாருங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. சோ இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ், பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே நிக்க டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டான். ஹீரோயின் எதுவுமே பேசல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இங்க நடந்த எல்லா பிளானும் உனக்கு முன்னாடியே தெரியுமா? இதெல்லாத்தையும் நீ தான் பிளான் பண்ணி வச்சியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அந்த ஜீகன் உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஜீகன் எனக்கு தெரிஞ்சவனா. அதெல்லாம் இருக்கட்டும், ஷென்யாகுவ கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி அவனை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கல. அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா இங்க இந்த பையனை அனுப்பண்ண நான் தான். அதுக்கான காரணம் என்ன நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி இவனை பத்தின எல்லா மேட்டரும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் இவன் அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவிடன்ஸ் ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி வந்து நிற்பான். பின்னாடி வந்து நின்று பயந்து போய், அது மேடம் என்கிட்ட ஃபைல் எடுத்து வர சொன்னாங்கன்னு சொல்ல, உன் கையில இருக்க அந்த லெட்டரை பார்த்தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. உன்னை பத்தி எனக்கு எப்பயே தெரியும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பத்தி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்க, அவனும் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாள் ஹீரோட பிளானுக்கு ஒத்துருப்பான். சரி நீங்க சொல்றபடி நானும் பண்றேன். அந்த அம்மாவை எப்படியாவதோ என் வலையில விழுக வச்சு அந்த சொத்து மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். என் அப்பா இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் சேர்ந்து கோஆபரேஷன் பண்ணுவாங்க. டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு நிக்க, உங்களுக்கு கால் சரியாயிடுச்சான்னு சொல்லி அப்பயே கேட்டிருப்பான். எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்க, அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல, நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? என் அம்மா என்ன அந்த மாதிரி வளர்க்கவே இல்லைன்னு சொல்ல, அப்ப நானும் உங்க பிளான்ல ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா நீ என் பிளான்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நிம்மதியா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே ஹீரோ ஹேக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சரி உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்காக, ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு அப்படியே ஹாப்பியா ஒரு இன்டிமேட் சீன் அங்க கொண்டு வராங்க. 2 பேரும் அன்னைக்கு இன்டிமேட்டா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்து ஹீரோவை ரசிச்சுக்கிட்டே இருக்க, மேடம் என்ன இன்னொரு ரவுண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, பேசாம இருங்க நான் அதுக்காகலாம் பார்க்கல, கியூட்டா இருந்தீங்கன்னு தான் பார்த்தேன்னு சொல்ல, சரி சரி இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம இன்னொரு ரவுண்டு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோ பாக்குறக்கா ஹீரோயின் வரா. இந்தா அப்படின்னு சொல்லி கையில பேப்பர்ஸ் கொடுத்தா. என்னன்னு அவன் செக் பண்ணி பார்த்தா ஷேர் எல்லாம் மறுபடியும் ஹீரோட பேர்லயே மாத்தி விட்டா. எதுக்கு இதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல, அதனால என்ன, நீ என்னை சேவ் பண்றதுக்காக எனக்கு கொடுத்தீங்க, ஸோ அதனால எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்தப்ப நான் வாங்கிக்கிட்டேன், இப்ப திரும்ப கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கணும், ஓகேவா? ஏன்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனில நீ இருந்தாலும் நான் இருந்தாலும் ஒண்ணுதான். ஸோ நீ என்னோட ஒய்ஃப் ஆக போற, உங்ககிட்ட கொடுத்தா என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒருவேளை உங்களை ஏமாத்தினா ஏமாத்திக்கோ பரவாயில்லன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே தூக்கி மேல உட்கார வைக்க, உண்மையாவே என் மேல அவ்வளோ பாசமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. செயின் குரூப் உங்க கையில இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் எப்பயுமே உங்க பக்கத்துல தான் இருப்பேன்னு சொல்ல, இப்ப இருந்து எப்பயுமே நீ என் கூட மட்டும்தான் இருக்க போற, ஸோ நானும் உன் பக்கத்துல தான் இருக்க போறேன். 2 பேர்ல யார்கிட்ட இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ஹீரோவும் சொல்றான். ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? நீங்க சேர்மனா இருக்கணும் அந்த கல்யாணம் நடக்கும்போது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில ஹாப்பியா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஹீரோட அம்மாவோட அந்த சமாதிக்காக. அம்மா நீங்க ஆசைப்பட்டபடி எல்லாமே நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கான பர்சனை நான் பார்ப்பேன்னு சொன்னீங்களே, என்னோட பர்சனை நான் பார்த்துட்டேன், நீங்க கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட், என்னதான் நீ கெட்டவனா இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கு ஹஸ்பண்டா இருந்த, சோ என்ன நீ நல்லா தான் பாத்துக்கிட்ட கொஞ்ச நாள், அதுக்காகவாது உன்கிட்ட சொல்லணும்ல, இப்ப என்னோட லைஃப் நல்லபடியா இருக்கு, நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பொக்கே வச்சுட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா.
அப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கைய பிடிச்சுட்டு அழகா அவங்களுக்கான வெட்டிங்காக போறாங்க. 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன கிளிப்ப குடுக்குறான். "இது எப்படி உன்கிட்டன்னு?" சொல்லி கேட்க, "இது உன்னோடது தான். நான் தான் எடுத்து வச்சிருந்தேன்னு" சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கியூட்டா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வெட்டிங் ட்ரெஸ்ல 2 பேரும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்க, ஹீரோயினுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக் மூமெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்க, இந்த மூவிய ஹாப்பி எண்டிங்கோட இங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன மூவியா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. ஸ்டோரியும் ரொம்ப அழகா நீட்டா அழகா இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டோரி. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாதிரி மூவி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.